நாம் இக்காணொளியில் காணவிருப்பது தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள திருச்சுற்று மாளிகையில் வரையப்பட்டுள்ள திருவிளையாடற் புராண ஓவியங்களை பற்றி காண இருக்கிறோம். காண வந்த உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்திரன் பழி தீர்த்த படலம், வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம், திருநகரங்கண்ட படலம், தடாதகை பிராட்டியரான மீனாட்சி திரு அவதார படலம், திருமண படலம், வெள்ளியம்பலத்து திருக்குத்தாடிய படலம், குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம், அன்னக்குழியை வைகை அழைத்த படலம், உக்கிர பாண்டியனுக்கு வேல் வலை செண்டு கொடுத்த படலம், கடல் சுவர வேல் விட்ட படலம், இந்திரன் முடிமேல் வலை எறிந்த படலம், நாகமெய்த படலம், இவை போல் பல ஓவியங்கள் இத்திருச்சுற்று மாளிகையில் வரைந்திருப்பதை இனி விரிவாக காண்போம். இந்திரன் பழி தீர்த்த படலம். இவ்வோவியமானது இந்திரன் பழி தீர்த்த படலமாகும். இவ்வோவியத்தில் 2 கடம்ப மரங்கள் உள்ளது. கடம்ப மரங்களுக்கு நடுவே ஒரு கோவிலும் உள்ளது. கோவிலின் அருகில் ஒரு குளம் உள்ளது. கோவிலின் கருவறையில் சோமசுந்தர கடவுள் லிங்க வடிவில் அலங்காரங்களுடன் காட்சியளிக்கிறார். கோவிலின் அருகில் கடம்ப மரத்தடியில் அமர்ந்த கோலத்தில் இந்திரன் சோமசுந்தர கடவுளை பூசை செய்கிறார். இந்திரன் வலது முன்கரம் பாத்திரத்தில் உள்ள மலர்களை எடுத்து இறைவனை வழிபடுகின்றார். இடது முன்கரம் தொடை மீது வைத்த நிலையில் காணப்படுகிறது. பின்னே இருக்கும் 2 கரங்களை தலைக்கு மேல் உயர்த்த பெற்று வணங்கும் கோலத்தில் உள்ளது. பூசை செய்வதால் தலையில் அணிந்திருந்த மகுடத்தையும் வாளினையும் அணியாமல் அருகே வைத்துள்ளார். முன்னொரு கிரேதாயுகத்தில் தேவேந்திரன் அவர் தம் குருவாகிய வியாழ பகவானை வழிபாடு செய்யாமல் அவமதித்தார். வியாழ பகவானும் அவரை விட்டு அகன்றார். நான்முகனின் சூழ்ச்சியால் அசுரகுலத்து விச்சுவ ஒருவன் என்பவரை தான் வழிபடும் குறவனாக கொண்டார். பின் விச்சுவ ஒருவனை கொண்டு வேள்வி செய்ய தொடங்கினார். விச்சுவ ஒருவன் மனத்தால் அவுணர்கள் உய்ய சங்கல்பம் செய்து கொண்டு வெளியே தேவர்களுக்கு ஆக்கம் பெருகுக என கூறி பொய்மையாக வேள்வி செய்தார். இதை அறிந்த தேவேந்திரன் விச்சுவ ஒருவனின் 3 தலைகளையும் தன் வஜ்ராயுதத்தால் வீழ்த்தினார். இதனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது. இந்திரன் பெருந்துன்பம் அடைந்தார். வஜ்ராயுதமும் செயலிழந்தது. விச்சுவ ஒருவனின் தந்தையான துவட்டா என்பவர் தன் மகனை கொன்ற இந்திரனை பழிதீர்க்க எண்ணி ஒரு வேள்வி செய்தார். வேள்வி தீயிலிருந்து வித்ராசுரன் தோன்றி இந்திரனை கொள்ள அவருக்கு ஆணையிட்டார். ருத்ராசுரனை வெல்ல திருமாலின் அறிவுரைப்படி ததிசி முனிவரிடம் சென்று வேண்ட அவர் தம் முதுகெலும்பு ஆகிய வஜ்ரப்படையை கொடுத்து அருளினார். அப்புதிய வஜ்ராயுதம் கொண்டு ருத்ராசுரனை கொன்றார். மீண்டும் அவரை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது. தான் பிரம்மகத்தி தோஷங்களிலிருந்து மீள நில உலகத்திற்கு வந்தார். கடம்பவனம் காட்டினை அடைந்து சோமசுந்தர கடவுளை வழிபட்டு தம் பாவங்களிலிருந்து விடுபட்டார். சோமசுந்தர பெருமான் அருளால் மீண்டும் தேவலோகம் சென்று இந்திர பதவியை பெற்றார். திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் பார்க்கும் படலம் வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலமாகும். 2 கடம்ப மரங்களுக்கிடையே ஆலவாய் திருக்கோவில் திகழ அதனுள் சோமசுந்தர கடவுள் லிங்க வடிவமாக காட்சியளிக்கின்றார். பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழுந்து வந்த இந்திரனின் வெள்ளை யானை லிங்கத்தை மலர் கொண்டு பூசை செய்கின்றது. துர்வாச முனிவர் சிவகாமப்படி பூசை செய்து சிவபெருமான் அருளால் அவர் திருமுடியிலிருந்து கீழே வீழ்ந்த பொன்னிற மனம் வாய்ந்த தாமரை மலர் ஒன்றினை பெற்றார். பின்னர் விண்ணுலகம் சென்றபோது அங்கு வெள்ளை யானை மீது பவனி வந்த இந்திரனிடம் நிர்மாலியமாக திகழ்ந்த அந்த தாமரை மலரை ஆசி கூறி அவருக்கு அளித்தார். அத்தாமரை மலரின் பெருமை அறியாத இந்திரன் அலட்சியமாக அதனை பெற்று அந்த யானையின் தலைமீது வைத்தார். அவ்வெள்ளை யானை தன் முடியின் மீது மனம் கமழ்ந்து கிடந்த தாமரை மலரை கீழே தள்ளி காலினால் மிதித்து தேய்த்து நசுக்கியது. இந்நிகழ்ச்சியை கண்ட துர்வாச முனிவர், ஏ இந்திரனே, உன் பதவி பாண்டிய மன்னருள் ஒரு வீரனுடைய வலையினாலே பறிபோகும். உனது இந்த 4 கொம்புகளையுடைய வெள்ளை யானை காட்டு யானையாக திரியும் என்று சபித்தார். இந்திரன் துர்வாச முனிவரை நோக்கி வணங்கி சாபத்தை மாற்றியருள வேண்டினார். இந்திரனுக்கு சாபம் மாற்றம் அருளியதோடு வெள்ளை யானை காட்டு யானையாக 100 ஆண்டுகள் காடுகளில் திரிந்த பின்பு பழைய நிலையை அடையும் என்று கூறினார். சாபம் பெற்ற இந்திரனின் வெள்ளை யானை 100 ஆண்டுகள் காடுகளில் திரிந்து இறுதியாக கடம்பவனம் வந்து பொற்றாமரை குளத்தில் மூழ்கிய போது பழைய வடிவம் பெற்றது. சோமசுந்தர கடவுளை பூசித்து அவர் அருளால் மீண்டும் இந்திரலோகத்தை அடைந்தது. அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காண்பது திருநகரங்கண்ட படலமாகும். நடுவே சோமசுந்தர கடவுள் திகழ திருக்கோவிலும் அதன் வலப்புறம் சோமசுந்தர கடவுள் முனிவர் கோலத்தில் காட்சியளிக்கிறார். இடதுபுறத்தில் அவரை தொழுது நிற்பவராக குலசேகர பாண்டிய மன்னர் காணப்பெறுகின்றார். கோவிலை சுற்றி திருமதில்கள் விளங்குகின்றது. ஆங்காங்கே உள்ள கடம்பவனத்து மரங்களை ஏவலர் 2 வெட்டுகின்றனர். கடம்பவனத்தின் கீழ் திசையில் உள்ள மணவூர் என்னும் ஊரினைச் சேர்ந்த தனஞ்சயன் என்னும் வணிகன் மேற்கு திசை நோக்கி வணிகம் செய்துவிட்டு திருப்புங்கால் கடம்பவனம் வழியே வரும்போது இரவு நேரமாகிவிட்டது. அவ்வனத்திலேயே தங்கும்படி நேர்ந்துவிட்டது. தனித்திருந்த அவர் அங்கு 8 யானைகள் தங்கள் பிடர்களில் தாங்கியுள்ள விமானத்தையும் அதில் எழுந்தருளியிருந்த
இருந்த சோமசுந்தர கடவுளைக் கண்டு அதிசயித்து தொழுது நின்றான். அச்சமயம் அங்கு தேவலோகத்து தேவர்கள் எழுந்தருளி இரவு 4 ஜாமங்களிலும் பூசை செய்து விடியலில் மறைந்தனர். இவ்வதிசயம் கண்ட தனஞ்சயன் மணவூரில் இருந்த பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு சென்று நிகழ்ந்ததை குலசேகர பாண்டிய மன்னனிடம் எடுத்துரைத்தார். அன்று இரவே பாண்டிய மன்னனின் கனவில் தவமுனிவர் கோலத்தில் வந்த சிவபெருமான் கடம்பவனத்தை திரித்து அங்கு கோவிலும் நகரமும் எடுக்க ஆணையிட்டார். ஆணையின்படி பாண்டிய மன்னன் ஏவலர் துணை கொண்டு கடம்பவன மரங்களை அகற்றி கோவில், மண்டபம், மதில், திருவீதிகள், அரண்மனை ஆகியவற்றை அமைத்து அந்நகருக்கு மதுராய் எனவும் பெயரிட்டு திருக்கோவிலில் நித்திய வழிபாடுகள், குன்றா வண்ண பல்வகை அறங்களை செய்தார். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது தடாதகை பிராட்டியர் மீனாட்சி திரு அவதார படலம். அந்தனர் இருவர் யாகம் வளர்க்க மலைத்துவச பாண்டியனும் காஞ்சனமாலையும் வணங்கி நிற்க வேள்வி தீயிலிருந்து தடாதகை பிராட்டியரான மதுரை மீனாட்சி குழந்தையாக சர்வ அலங்காரங்களோடு வெளிவருவதே இக்காட்சியாகும். ஓவியங்கள் சிறிது அழிந்து காணப்படுகிறது. மதுரையின் மன்னனான மலைத்துவச பாண்டியன் சோழன் மகளாகிய காஞ்சனமாலையை மனம் புரிந்து கொண்டு எல்லாவித நல்லறங்கள் மேற்கொண்டு அரசாண்டு வந்தார். தனக்கு குழந்தை இல்லாதது கண்டு வருந்தி பின்பு அறவூர் அறிவுரைப்படி 99 அசுவமேத யாகங்கள் செய்தார். 100வது யாகம் புரிந்துவிட்டால் தன் இந்திர பதவி பறிபோகும் என கருதிய இந்திரன் பாண்டியனிடம் வந்து அசுவமேத யாகங்கள் வேண்டாம் எனவும் புத்ராகாமேஷ்டியை யாகத்தை செய்யவும் அறிவுறுத்தினார். அதன்படி மலைத்துவச பாண்டியன் புத்ராகாமேஷ்டி யாகத்தை முறைப்படி செய்தார். யாக தீயில் இருந்து 3 வயதுடைய 3 மார்பகங்களை கொண்ட ஒரு பெண் எழுந்து வந்து அவர்கள் முன் நின்றாள். பாண்டிய மன்னனின் மனைவியான காஞ்சனமாலை அங்கையர்கண்ணியான மீனாட்சி தோற்றத்தால் பெரிதும் மகிழ்ச்சியுற்றார். ஆனால் இயற்கைக்கு மாறாக குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருப்பது கண்டு மலைத்துவச பாண்டியன் பெரிதும் வருத்தமுற்று கலங்கினார். அப்போது மன்னவா, உன்னுடைய திருமகளுக்கு ஒரு ஆணுக்கு செய்வது போல் அனைத்து வீரக்கலைகளும் சிறிதும் வலுவாமல் தேவ முறைப்படி செய்து தடாதகை என்று பெயரிட்டு முடிசூட்ட கடவாயின். இப்பெண்ணுக்கு ஏற்ற கணவர் வரும்போது ஒரு மார்பகம் மறைந்துவிடும், அதனால் மனம் கலங்காதே என வானிலிருந்து ஒலி கேட்டது. வயது வந்தவுடன் தடாதகை பிராட்டியான மீனாட்சி முடிசூட்டி பின்பு நெடுநாள் கழித்து பாண்டிய மன்னன் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்தார். அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் பார்க்கவிருப்பது மீனாட்சி திருமண படலமாகும். வாழை மரங்களும் தோரணங்களும் அலங்கரித்து நிற்க அரசாணிக்கால் முன்பு சோமசுந்தர கடவுள் தடாதகை பிராட்டியான அங்கையர்கண்ணி மதுரை மீனாட்சி தன் அம்மாவான காஞ்சனமாலையின் கரம் பற்ற திருமால் நீர்வார்க்க அதிகார நந்தியும் இருடி ஒருவரும் அருகே வணங்கி நிற்க எழில்மிகு திருமண காட்சி திகழ்கின்றது. மீனாட்சியின் தந்தையான மலைத்துவச பாண்டியனின் மறைவுக்கு முன்பு பாண்டிய நாட்டு அரசியாக பட்டம் சுட்ட பெற்று அந்நாட்டை ஆண்டு வந்த தடாதகையான மீனாட்சிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை தன் அம்மாவான காஞ்சனமாலைக்கு ஏற்பட்டது. தன் கவலையை தடாதகையான மீனாட்சியிடம் தெரிவிக்க தான் திக்விஜயம் செய்த பிறகு திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி 4 வகை படைகளுடன் வடக்கு நோக்கி திக்விஜயம் புறப்பட்டார் மதுரை மீனாட்சி. வடபுலத்து கயபதி, துரகபதி, நரபதி முதலான அரசர்களின் அம்மையான நம் மீனாட்சி வென்று இறுதியாக கைலை மலையை நோக்கி சென்றார். கைலை மலையை சூழ்ந்து அங்கு காவல் புரிந்த சிவகணங்களுடன் போரிட்டு நிறைவாக சிவபெருமான் இருக்கும் இடத்தை அடைந்தார் மதுரை மீனாட்சி. சிவனாரை கண்ட அளவில் அவர்தம் 3ஆம் மார்பகம் மறைந்தது. இதை அறிந்த தேவியான மீனாட்சி அவர்தம் தமக்குரிய மணவாளன் என்பதை அறிந்து வெட்கமுற்று சிவனாரின் முன்பு நின்றார். அப்போது சிவபெருமான் தடாதகையான பிராட்டியாரை மதுரை மீனாட்சியை மதுரைக்கு செல்ல ஆணையிட்டு தான் அங்கு வந்து திருமணம் புரிந்து கொள்வதாக கூறி தடாதகையான மதுரை மீனாட்சியை மதுரைக்கு அனுப்பி வைத்தார். அதன்படியே சிவகணங்களுடனும் தேவர்களுடனும் மதுரைக்கு எழுந்தருளிய சோமசுந்தர கடவுள் தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சியை திருமணம் புரிந்து கொண்டார். அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது வெள்ளியம்பல திருக்குத்தாடிய படலம். மதுரையம்பதியில் வெள்ளியம்பலத்து மணிப்பீடிகையின் மேல் நின்றவாறு சோமசுந்தர கடவுள் ஆனந்த நடனம் புரிகின்றார். ஒரு புறம் புலிக்கால் முனியாகிய வியாக்கிரபாதரும் மறுபுறம் பாம்புடல் கொண்டவரான பதஞ்சலி முனியும் கரம் கூப்பி தொழுது நிற்கின்றனர். பரஞ்சோதி ஆகிய சிவபெருமான் சுந்தரபாண்டியனாக வந்து தடாதகை பிராட்டியரான மதுரை மீனாட்சியை திருமணம் முடித்த பிறகு திருமணத்திற்கு வந்த அனைவரையும் அமுது உண்ண வாருங்கள் என திருவாய் மொழிந்தருளினார். அப்போது பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் எம்பெருமானை வீழ்ந்து வணங்கி நின்று பரம கருணாநிதியை பொன்னம்பலத்தில் ஆடியருளும் தேவரீரது திரு நடனத்தை தரிசித்த பின்னரே உண்பது எங்கள் விருப்பம் என்று கூறினர். அவ்விருவர் விருப்பத்திற்கிணங்க பெருமானும் ஆலவாய் கோவிலின் வெள்ளியம்பலத்து மணிப்பீடிகை மீது நின்று திருநடனம் செய்தருளினார். முனிவர் இருவரும் திருநடனத்தை தரிசித்தனர். நடனமாடிய பெருமான் பதஞ்சலி முனிவரிடமும் வியாக்கிரபாதரிடமும் அவர்கள் விருப்பம் யாது என வினவினார். அவர்கள் எப்போதும் இத்திருக்கூத்தினை மதுரையம்பதியில் ஆட வேண்டும் என வேண்டினர். அவ்வாறு திருநடனம் புரிவதாக அவர்களுக்கு கூறி பரமசிவன் திருக்கூத்து ஆடினார். அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம். மலைமலையாக அன்னமும் காய்கறிகளும் குவிந்து கிடக்க அடங்காத பசிப்பினியால் வருந்திய குண்டோதரன் அவற்றை எடுத்து உண்ணும் காட்சி. தடாதகை பிராட்டியரான மதுரை மீனாட்சி சோமசுந்தர கடவுள் ஆகியோர் திருமணத்திற்கு வருகை புரிந்தவர்களுக்காக தயாரிக்க பெற்ற உணவுகள் பரிமாற
பரிமாறிய பின்னர் மலைமலையாக அன்னமும் காய்கறிகளும் மிஞ்சி இருந்தன. இதை கண்ட மதுரை மீனாட்சி சோமசுந்தர கடவுளிடம் சென்று முறையிட்டார். பெருமானார் குண்டோதரன் என்ற பூதத்தை அழைத்து அவருக்கு வயிற்றில் பசிப்பினியை எழுமாறு செய்தார். பசிப்பினி அவரை வாட்டியது. சிவபெருமானிடம் தனக்கு பசிக்கிறது என்று முறையிட்டார். தடாதகை பிராட்டியின் ஏவலால் மலைமலையாக இருந்த அன்னத்தையும் பல வகையான காய்களையும் அமுதுகளையும் இனிப்புகளையும் தொடர்ந்து படைத்தனர். எவ்வளவு படைத்தாலும் அவை அனைத்தும் உண்ட பின்பும் அவர் பசி அடங்கவே இல்லை. வயிற்றில் உள்ள பசிப்பினியால் வருந்திய குண்டோதரன் திருமணத்திற்கு சமைத்த மீதம் இருந்த அனைத்தையும் உண்ட பின்பு மேலும் பசிக்கிறது என இறைவனிடம் சென்று தன் துன்பத்தை முறையிட்டார். அடுத்ததாக திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது அன்னக்குழியை வைகை அழைத்த படலம். தயிர் அன்னம் பெருகி வந்த அன்னக்குழியை சதுரமாக திகழ பின்புலத்தில் அன்ன உருண்டை உண்ணும் பூதத்தின் காட்சி காட்டப்பெற்றுள்ளது. கங்கை நதி வைகை நதியாக பெருகி வந்த நீரை இரு கைகளாலும் பற்றி குடிக்கும் பூதத்தின் காட்சி பிரதானமாக திகழ்கின்றது. மிகுந்த பசியால் வருந்திய குண்டோதரன் தான் சோமசுந்தர கடவுள் தம் சக்தியாகிய அன்னபூரணியை நினைத்தருளினார். உடனே தயிர்கடலானது நிலத்தின் நடுவே கிழித்து ஊற்றெடுத்து 4 குழிகளாய் தோன்றியது. சுவை மிகுந்த தயிர் கலந்த அன்னம் அந்த குழிகளில் உயர்ந்து பொங்கி எழுந்து வந்தது. உடனே சோமசுந்தர கடவுள் குண்டோதரனை பார்த்து உன் பசி தீர உண்பாய் என்று அருளினார். தயிர் சோற்றினை வாரி வாரி உருண்டை உருண்டையாக எடுத்து முழுவதையும் உண்டார். மிகுதியாக உண்டமையால் நீரின் தாகம் அதிகரித்து தனக்கு நீர் வேண்டும் என்று தரையில் புரண்டார். இது கண்ட ஈசனார் தன் தலையில் உள்ள கங்கை நதியை அங்கு நதியாக பெருக்கெடுத்து வருமாறு ஆணையிட்டார். அதன்படி கங்கை நீர் பிரகாசமாக பெருகி வந்தது. அந்நீரை அப்படியே குண்டோதரன் குடித்து தன் நீரின் தாகத்தை தணித்து கொண்டார். பின்பு சோமசுந்தர கடவுளின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி பாடி துதித்தார். குண்டோதரனின் தாகத்தை தணிக்க வந்த கங்கையை வைகை என்று அழைக்கப்பெறும் நதியாகும். இது சிவகங்கை எனவும் அழைக்கப்படலாயிற்று. அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது 7 கடல் அழைத்த படலம். கடம்ப மரங்கள் சூழ்ந்த இடத்தில் சோமசுந்தர கடவுளும் தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சியும் அமர்ந்திருக்க 7 கடல்களும் ஆர்ப்பரித்து ஓரிடத்தில் வந்து சேர்கின்றன. எதிர்த்திசையில் மீனாட்சி அம்மனின் தாயான காஞ்சன மாலை 7 கடல்களும் பெருகி வருவதை கண்டு வணங்கி நிற்கிறார். மலைத்துவச பாண்டியனின் மனைவியான காஞ்சன மாலை ஒரு முறை மதுரைக்கு வந்து கௌதம முனிவரை தரிசித்த பிறப்பின் தொடர்பை நீக்க வல்ல தவம் யாது என வினவினார். கருணையை வடிவான கௌதமர் நூல்களால் வகுக்க பெற்ற மானதம், வாசிகம், காகிதம் என்ற 3 வகைப்பட்ட தவ ஒழுக்கங்களை பற்றி விவரித்துவிட்டு இவற்றில் உடலால் செய்யப்பெறும் காகிதமே சிறந்தது என்றும் அதனினும் சிறந்தது கங்கை முதலிய நதிகளில் நீராடுதல் என்றும் இவை அனைத்தையும் விட உயர்ந்தது நதிகளெல்லாம் வந்து கூடும் கடலில் நீராடுதலே என்றார். இது கேட்ட காஞ்சனமாலையின் மகளான தடாதகை மதுரை மீனாட்சியிடம் தான் கடலில் நீராட விரும்புவதை தெரிவித்தார். தடாதகையான மதுரை மீனாட்சி தாயாரின் விருப்பத்தை தன் கணவனான ஈசன் சோமசுந்தர பாண்டியனிடம் தெரிவிக்க ஈசன் தம் அருளால் 7 கடல்களையும் ஒருங்கே மதுரையில் உள்ள ஒரு வாவியில் சென்று அடைமாறு செய்தார். இது 7 கடல் தீர்த்தம் என்று அழைக்கப்பெறுகின்றது. இத்திருச்சுற்று மாலையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது மலைத்துவசனை அழைத்த படலம். ஈசனான சோமசுந்தர கடவுள் 7 கடல் வாவிக்கரையில் உள்ள சோலையின் கண் தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சியோடு அமர்ந்திருக்க மலைத்துவச பாண்டியனும் காஞ்சனமாலையும் வாவியில் நீராடுகின்றனர். பின்னர் பறக்கும் விமானத்தில் ஏறி ஈசனான சோமசுந்தரரை வணங்கியவாறு சிவலோகம் செல்கின்றனர். ஈசனான சோமசுந்தர கடவுள் தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சியை நோக்கி உன் தாயின் பொருட்டு 7 கடலையும் என் நகரத்திற்கு வருமாறு அழைத்தோம். இங்கு வந்து கடலாடுதற்கு உன் தாயை அழைப்பாயாக என திருவாய் மொழிந்தருளினார். தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சி தன் அன்னை காஞ்சனமாலையை அழைத்து கொண்டு 7 கடல் வாவிக்கரைக்கு வந்தார். அப்போது காஞ்சனமாலை முனிவர்களை நோக்கி கடலாடுவதற்கு உரிய விதி என்ன என்று கேட்டார். கணவனுடைய கை, மகனுடைய கை அல்லது பசுவின் கன்றினது வாள் இவற்றுள் ஏதேனும் ஒன்றினை பற்றி கொண்டு நீராடுதலை முறை என கூறினர். கணவனும் மகனும் இல்லாதது குறையே என காஞ்சனமாலை வருந்துவதை கண்ட தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சி தன் கணவனான ஈசனான சோமசுந்தர பாண்டியனிடம் இது பற்றி கூறினார். ஈசனான சோமசுந்தர கடவுள் இது பற்றி மனத்தால் நினைத்த அளவிலே இந்திரலோகத்திலிருந்து காஞ்சனமாலையின் கணவனான மலைத்துவச பாண்டியனை ஒரு விமானத்தில் ஏறி 7 கடல் வாவியின் அருகே வந்து இறங்கி சோமசுந்தரரை வழிபட்டார். பின்பு ஈசனின் ஆணைப்படி காஞ்சனமாலை தன் கணவனின் கரம் பற்றி 7 கடல் வாவியில் நீராடினார். பின்பு சோமசுந்தரரை வழிபட்டு இருவரும் விமானத்தின் மீதேறி சிவலோகத்தை அடைந்தார். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது உக்கிரகுமார பாண்டியன் திரு அவதார படலம். மகனாக பிறந்த உக்கிரகுமாரருக்கு தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சி திருப்பாலூட்டும் காட்சி. மண்டபம், திரைச்சீலைகள், பஞ்சனை திண்டு ஆகியவை காணப்பெறுகின்றது. இவ்வோவியத்தில் பெண்ணாக மதுரை மீனாட்சியும் பாலிருந்தும் குழந்தையாக முருகப்பெருமானும் இருக்கிறார். பாண்டியர் குலம் தலைக்க மலைத்துவச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் ஈசன் தன் மனைவியான உமைவளான பார்வதியை புதல்வி ஆகுமாறு அருளிய பரமேஸ்வரன் தாமே சோமசுந்தர பாண்டியனாக மதுரையில் அருளாட்சி செய்தவர். பாண்டியர் குலம் தலைக்க ஒரு மகள் பிறக்க வேண்டும் என திருவுளம் கொண்டருளினார். தன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி அருளிய முருகப்பெருமானை தன் அம்மை ஆகிய தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சியிடமே பிறக்குமாறு திருவுளம் கொண்டார். கன்னி நாடாகிய பாண்டிய நாடு செய்த பெருந்தவத்தால் தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சி கருவுற்றார். 10 மாதங்கள் கடந்து முருகப்பெருமானை உக்கிரகுமாரராக பிறந்தார். திருமால் முதலியோர் பிறந்த குழந்தையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சி
கொடுப்பாலூட்டி உக்கிரகுமாரனை வளர்த்தார். தன் புதல்வன் வளர வளர செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முறைப்படி செய்தனர். அரசிளங்குமரன் எல்லா வகை கல்விகளையும் முறைப்படி பயின்று வளர்ந்தார். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது உக்கிரபாண்டியனுக்கு வேல்வலை சென்று கொடுத்த படலம். ஓவியங்கள் பாதி சிதைவு பெற்றுள்ளது. ஈசனான சோமசுந்தர பாண்டியரும் தடதகை பிராட்டியான மதுரை மீனாட்சியும் அமர்ந்தவர் உக்கிரகுமார பாண்டியனுக்கு வேல்வலை சென்று கொடுக்கும் காட்சி. சுந்தரபாண்டியர் தம் அருமை திருக்குமரர் ஆகிய உக்கிரவர்மருக்கு திருமணம் செய்ய கருதி மணவூர் என்னும் நகரத்து அரசனின் திருமகள் காந்திமதியை மணமுடிக்க கருதினார். காந்திமதியின் தந்தை சோமசேகரனின் கனவில் வந்த சோமசுந்தர கடவுள் அவ்வரசனை மகள் காந்திமதியுடன் மதுரையம்பதிக்கு அழைத்து வந்து உக்கிரபாண்டியனுக்கு மணம் முடிக்குமாறு ஆணையிட்டார். அதன்படியே சோமசேகரன் மதுரையம்பதி வந்து சேர்ந்தார். வியாழ பகவானின் முயற்சிகளால் காந்திமதி உக்கிரபாண்டியன் திருமணம் சிறப்பாக நடந்தது. பின்னர் மணமக்கள் நகர்வலம் வந்தனர். சில நாட்கள் கழித்து சுந்தரபாண்டியர் தம் புதல்வனை அழைத்து இந்திரனும் கடலரசனும் உனக்கு பெரும் பகைவர்கள் என கூறி வேல்வலை செண்டு ஆகிய 3 படைக்கலன்களையும் கொடுத்தருளினார். பின்னர் உக்கிரபாண்டியருக்கு முடிசூட்டு விழா நிகழ்த்தி பாண்டிய நாட்டை ஆளும் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு தடதாகி பிராட்டியான மதுரை மீனாட்சியும் சுந்தரபாண்டியரான சோமசுந்தரரும் ஆலயத்திற்கு எழுந்தருளி அங்கிருந்தவாறு அருள் நல்கினர். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது கடல் சுவர வேல்விட்ட படலம். பொங்கி வரும் கடலை நோக்கி உக்கிரபாண்டிய மன்னன் தன் வேலை எரியும் காட்சி. கடல் நீரில் மீன்கள் காணப்படுகிறது. உக்கிரபாண்டிய மன்னன் அளவில்லா பேரறங்கள் செய்து நீதி வலுவாமல் ஆட்சி செய்து வந்ததோடு 96 அசுவமேத யாகங்கள் செய்தார். இதனால் பொறாமையும் கோபமும் கொண்ட இந்திரன் வேள்விகள் செய்வதற்கு காரணமாக இருப்பது இவர் நாட்டில் மலைவளம் இருப்பதுதான் என கருதி ஒரு சூழ்ச்சி புரிய எண்ணினார். உடனே கடல் வேந்தன் ஆகிய வர்ணனை அழைத்து நீ சினந்து சென்று மதுரை நகரை வளைத்து அழிப்பாயாக என்று கூறினார். ஒரு நாள் நள்ளிரவு கடல் பொங்கி பேரலைகளுடன் எழுந்து மதுரை நகரை நோக்கி விரைந்து வந்தது. நன்கு உறங்கிக் கொண்டிருந்த உக்கிரபாண்டியனின் கனவில் தோன்றிய சோமசுந்தர கடவுள் உன் நகரத்தை அழிக்க கடல் பெருகி வருகிறது, நீ உடன் சென்று உன் வேலினால் வெற்றி பெறுவாயாக என்று கூறினார். உடனே எழுந்த உக்கிரபாண்டிய மன்னன் தன் வேல்படையுடன் சென்று பொங்கி வரும் கடலை எதிர்கொண்டு தன் வேல்படையை எரிய அக்கடல் சுருங்கி வலிமை இழந்தது. அப்போது விண்ணில் இடபாருடராக சோமசுந்தர கடவுள் உமையோடு தோன்றி உக்கிரபாண்டியனுக்கு காட்சி தந்தருளினார். அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது இந்திரன் முடிமேல் வலையெறிந்த படலம். வஜ்ராயுதங்கள் வாள் கேடயம் ஏந்தி போரிடும் இந்திரன் முடி மீது உக்கிரபாண்டிய மன்னன் வலையை வீசும் காட்சி. உக்கிரபாண்டிய மன்னன் செங்கோல் நடத்தி வரும் நாளில் கோல்நிலை பிறந்தமையால் மேகங்கள் மழை பெய்யாமல் நாட்டில் வறட்சி உண்டாயிற்று. இதை கண்ட சேர சோழ பாண்டியர் மூவரும் அகத்திய மாமுனியிடம் சென்று அறிவுரை கேட்டனர். சோமவார விரதத்தினை முறைப்படி மேற்கொண்டு இந்திரலோகம் சென்று இந்திரனை சந்தித்து மழை பெய்ய வேண்டுமாறு கூறினார். இதன்படி மூவேந்தர்களும் இந்திரனை சந்திக்க சென்றனர். அவர்கள் வருவதை அறிந்த இந்திரன் தனக்கு உயர்ந்த ஆசனத்தையும் மற்ற மூவருக்கும் தாழ்ந்த ஆசனமும் அமைத்த அவர்களை வரவேற்றார். சேர மன்னனும் சோழ மன்னனும் சூழ்ச்சி அறியாமல் தாழ்ந்த ஆசனத்தில் அமர்ந்தனர். பாண்டிய மன்னன் மட்டுமே இந்திரனோடு சரிக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்தார். இதனால் வஞ்சகம் கொண்ட இந்திரன் பாண்டியனுக்கு முத்தாரம் பரிசளித்துவிட்டு சேர சோழ நாட்டில் மட்டுமே மழை பெய்ய செய்தார். வெகுண்டெழுந்து சினம் கொண்ட பாண்டிய மன்னன் பொதிகை மலையில் திரிந்த புட்கலாபருத்தம், சங்காரித்தம், துரோணம், காலமுகி என்னும் 4 மேகங்களை பிடித்து விலங்கிட்டு சிறையில் அடைத்தார். கோபம் அடைந்த இந்திரன் உக்கிரபாண்டியனுடன் போரிட்டார். போரில் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தையும் முடியையும் தன் வலையாயுதத்தால் வீழச் செய்தார் பாண்டிய மன்னன். தோல்வியுற்ற இந்திரன் பாண்டிய மன்னனிடம் வேண்டி சிறைப்பட்ட மேகங்களை விடுவித்ததோடு பாண்டிய நாட்டில் மாதம் மும்மாறி மழை பெய்ய அருளினார். பாண்டிய நாடு நீர்வளம் பெற்று செழித்தது. அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது மேருவை செண்டால் அடித்த படலம். மேரு என்ற மலையை பாண்டிய மன்னன் செண்டால் அடிக்கும் காட்சி. உக்கிரபாண்டியனுக்கும் காந்திமதிக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அக்குமரனுக்கு வீரபாண்டியன் என பெயரிட்டு சீராட்டி தாளாட்டி வந்தனர். பின்பு ஒரு கால் கோல்நிலை திரிந்ததால் பாண்டி நாட்டில் வளம் குறைந்தது. இறைவன் பாண்டிய மன்னனின் கனவில் சித்தமூர்த்தியாக வந்து மேருமலையில் ஒரு குகையில் பொற்குவியல் இருப்பதாகவும் அங்கு சென்று மேருமலையின் செருக்கு அடக்குமாறு செண்டால் அடித்து உள் ஆணை வயதாக்கி பொன் அறைமேல் உள்ள பாறையை நீக்கி வேண்டும் அளவு பொற்குவியல்களை எடுத்துக்கொண்டு மீள்வாய் என்று அருளினார். பொழுது புலர்ந்ததும் உக்கிரபாண்டிய மன்னன் தன் படைகளை திரட்டி வடபுலம் நோக்கி பல நாடுகளையும் மலைகளையும் கடந்து மேருமலையை அடைந்தார். அதன் செருக்கை செண்டால் அடித்து மேருவை தன்வயப்படுத்தினார். பின்பு பொன் அறையை திறந்து அளவற்ற செல்வங்களை வாரி எடுத்துக்கொண்டு மீண்டும் அறையை பாறையால் மூடி தன் இலச்சினையை இட்டு பாண்டிய நாடு மீண்டார். இச்செல்வத்தை தன் நாட்டு மக்களுக்கு வழங்கி துயர் துடைத்தார். வர்க்கடமும் நீங்க மழை பெய்தது. பாண்டிய நாடு செழித்தது. அடுத்ததாக